போதைப் பொருளை தடுப்பதற்கு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கூட ஒன்றும் செய்யவில்லை எனவும், அவர் சைக்கிளை ஓட்டிக்கொண்டே ரிட்டையர்ட் ஆகிவிட்டார் என கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேலி செய்துள்ளார். எதிர்கட்சி தலைவர் தெளிவா சொல்லிட்டேன். திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் என்னன்னா அவரு தாங்க எடுக்கணும். அவர்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது. மக்கள் அவர்கிட்ட தானே அதிகாரம் கொடுத்துருக்காங்க. டிஜிபி அவர்கிட்ட பரிசு பொருள் வாங்குறாரு. முதலமைச்சர்கிட்ட அவர் போய் நெருக்கமா இருக்காரு. விளையாட்டுத்துறை அமைச்சர் நெருக்கமா இருக்காரு. அவருடைய குடும்பத்து உறுப்பினர்கிட்ட நெருக்கமா இருக்கிறாங்க. இப்படி அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டு சொன்னா அவர்கள் தான் அந்த நடவடிக்கை எடுக்கணும். இது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல அவர் இருக்கிறாங்க. அதுதான் மக்கள் கேட்கிறாங்க. எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களையும் சந்தித்து அனைவருக்கும் பொதுவான ஒரு உடன்பாடு எடுக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும். தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்குள்ள நான் முடிஞ்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.